கட்சிக்காக, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக, அதிலும் குறிப்பாக 50 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்நியர் சங்கமும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. அந்த வகையில் ஒரு மிக பிரமாண்டமான மாநாட்டை மாமல்லபுரத்திலே 10 லட்சம் மக்கள் கூடிய மாநாட்டை நீங்கள் ஊடகங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் அதற்கு அடுத்த கட்டமாக இன்றைக்கு சொன்னால் 50 தொகுதியிலே ஒரு மாதத்தில் தேர்தல் வைத்தாலும் அதில் குறைந்தது 40 தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு இவர்களுக்கு அறிவுரை சொல்ல, அவர்கள் சொல்லுகின்ற யோசனையை நான் கேட்க, அதை இருவரும் 50 தொகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி உழைப்பது என்பதை பற்றி யோசனைகளை பரிமாறிக்கொள்வதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். அதனாலே உங்களுடைய வாழ்த்துக்கள், ஊடகங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பொழுதும் எனக்கு 45 ஆண்டு காலமாக நீங்கள் கொடுத்து வந்திருக்கிறீர்கள், கொடுக்க போகிறீர்கள். அதனால் ஊடகங்கள் இல்லாமல் உலகமே இல்லை என்ற நிலைக்கு வந்த பிறகு, அதனால் உங்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு போடு இவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றேன். உங்களுடைய உற்சாகம், நீங்கள் இதை வெளிப்படுத்தப் போகின்ற ஊடகத்திலே வெளிப்படுத்தப் போகின்ற விதம், இவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட, அவருடைய யோசனைகளை கேட்பதற்காக கூட்டப்பட்ட இந்த கூட்டத்திலே அவருடைய கருத்துக்களை நானும் கேட்டு, சில கருத்துக்களை நானும் சொல்ல, கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்படை தியாகச் சம்மல் ஜே.கே. மணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற நம்ம அருள் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் 4 முறையா? 4 முறை பொதுச் செயலாளராக வழிதல்லாமிடம் நம்முடைய மாவீரன் மா.க. ஸ்டாலின், மற்ற கோபி, பாண்டிச்சேரி கணபதி, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மேகநாதன், நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் அவ்வளோ பேரையும் சொல்வதற்கு நேரமில்லை. உங்கள் நேரத்தையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதனாலே எங்களுக்கு இந்த தொடக்கத்திற்கு கட்சி வளர்ச்சிக்காக பேசப்போய் தெரிவித்து விட்டோம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். எடுத்துக்கலாமா? மற்ற தொகுதியிலே அடுத்தது பேசுவோம். செயல் தலைவருக்கு அழைப்பு கொடுக்கலையா சார்? வரல அவரு செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம். அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. பெரும்பாலான மாவட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான அவர்கள் கொஞ்சம் களைப்போடு இருக்கலாம். சில பேர் மாநாட்டுக்கு வேலை கடுமையாக இந்த வெயிலில் வேலை செய்வதனால சிலருக்கு களைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள்.
என்னோடு பேசியிருக்கிறார்கள். பழங்களை செயலாளர் அன்பழகனோடு அவர் தான் இதெல்லாம் பழங்களை செயலாளர் அன்பழகன் அவரோடு பேசியிருக்கிறார்கள். வராததற்கான காரணங்களை அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே எனக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் மாநாடு நடந்தது. எந்த ஒரு அசம்பாதம் இல்லாம பிரச்சனை இல்லாம சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாநாட்டுல வந்து அன்புமணியை நீங்க பாராட்டவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கு சார் தொண்டர்களுக்கு. எல்லாரும் தான் பாராட்டணும். இல்ல திருக்கச்சூர் ஆறுமுகத்தை மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேர் சொல்லி பேசுனீங்க, அன்புமணி பேரை சொல்லல அப்படின்ற வருத்தம் வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. சொன்னேன் இல்ல சார் பாராட்டுக்கு சொல்லல, பேரை சொன்னேன். செயல் தலைவர் அன்புமணி என்று சொன்னேன். பாராட்டுல சார் கடைசியா பேசி முடிக்கும் போது நீங்க பாராட்டும் போது திருக்கச்சூர் ஆறுமுகம் மாநாட்டு குழு தலைவராக அவர் தான் இருந்தாரு, அவரை நீங்க பாராட்டல அப்படின்றது ஒரு ஆறுமுகம் 2 மாசமா அங்கேயே உட்காந்து இடையோட உட்காந்து வெயில்ல அவர் உடம்பு வச்சு வேலை செய்தான்றதுனால அவரை பாராட்ட வேண்டிய சிலர் புறக்கணிப்பு சொல்றாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கூட்டத்துக்கு வராம புறக்கணிப்புன்னு சில தகவல் வந்து யார் பேர்லையும் அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை. சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள். என்னால் இனி செயல்பட முடியாது, நான் களைப்பாக இருக்கிறது அல்லது ஏதாவது இருக்கிறது காரணம் இருக்கிறது போல நமக்கு சரியில்லை என்று எவராவது சொன்னால் அவர்கள் விருப்பப்படி அவர் மாற்றப்படுவார்கள். அவ்வளோதான், வேற மாற்றப்படி மாற்றணும்னு ஒரு அவசியம் ஏற்படவில்லை. சார் வழக்கமா பிற கட்சியில வந்து பதவிக்காக கோஷ்டி பூசல் வடிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். ஆனா நம்ம கட்சியில பதவிக்காக கோஷ்டி பூசல் இருப்பது ஒரு வழக்கமான விஷயம். ஆனா பாமக மகனுக்குமே இதே ஒரு கோஷ்டி பூசல் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து நிலவுது. இங்க கோஷ்டின்றது ஒண்ணும் கிடையாது. நீங்களே வந்து எப்ப வரும்னா மார்கழி மாசத்துல பஜனை பாடிட்டு போகும்போது அந்த பஜனை கோஷ்டி தான் வரும். பண்டாரிபுரம் போகலாம், பண்டாரிபுரம் வரலாம் அப்படின்னு அப்போதான் அந்த பாட்டை பாடிட்டு போவாங்க, சுண்டல் கொடுப்பாங்க. 50 தொகுதி வெற்றின்னு சொல்றீங்க, கூட்டணியால தனித்து போட்டியா? 50 தொகுதி அளவுக்கு கட்சியை கட்டமாக 50 தொகுதி கடுமையா வேலை செய்யணும். அதான் மற்ற தொகுதியில் அடுத்தது வேலை செய்யணும். கூட்டணி தான். அதாவது தனியார்னாலும் 50 தொகுதியில 40 தொகுதி குறைஞ்சது 40 தொகுதியாவது வெற்றி பெறணும் தனியார்னாலும். அப்ப கூட்டணியில அது கூட்டணிக்கு அது ஒரு பெரிய பலம் தானே. அப்ப கூட்டணி தான், கூட்டணி நிச்சயமாக கூட்டணி உண்டு. 21ல வந்து 10.5 இடஒதுக்கீடு தொடர்பாக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த கூட்டணி இடம்பெற்றீங்க. இப்ப ஏதாவது ஒரு விவாதம் இருக்குமாயா? 10.5 பெறுவதற்கு ஒரு கடுமையான போராட்டத்தை செய்வோம். அதனுடைய அறிவிப்பு வரும் என்று அந்த மாநாட்டு மேடையிலே நான் முழங்கினேன். பேசல, முழங்கினேன். புரியுதா? பேசல. அதாவது ஒருத்தர் சொன்னாரு காலையில், சுப்பிரமணிய ஐயர், வயசு ஒரு 75-80 இருக்கும், 78. அவர் என்ன சொன்னார்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னார். அப்ப சொன்னார் அவர், ஐயா ஐயான்னா ஐயா தான் அப்படின்னாரு. ஐயான்னா ஐயா தான். ஆக சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம்